இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 151 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இது இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர் மற்றும் கணக்காயர் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சமர்ப்பிக்கும் தணிக்கை அறிக்கைகள் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் பற்றியது. இந்த சரத்து CAG தனது தணிக்கை அறிக்கைகளை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் அவை எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. இந்திய யூனியனின் கணக்குகள் தொடர்பான CAG-யின் தணிக்கை அறிக்கைகள் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கைகளை பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் முன்பும் வைக்க வேண்டும். ஒரு மாநிலத்தின் கணக்குகள் தொடர்பான CAG-யின் தணிக்கை அறிக்கைகள் அந்த மாநிலத்தின் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆளுநர் அந்த அறிக்கைகளை மாநில சட்டமன்றத்தின் முன்பாக வைக்க வேண்டும். உதாரணம்: மத்திய அரசு ஒரு பெரிய உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கி செலவு செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த செலவுகள் அனைத்தும் சரியாக செய்யப்பட்டுள்ளனவா, நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளனவா என்பதை இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர் மற்றும் கணக்காயர் CAG தணிக்கை செய்வார். இந்த தணிக்கையின் முடிவுகளை கொண்ட அறிக்கையை CAG இந்திய குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பார். குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலும் சமர்ப்பிப்பார். இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் அரசின் செலவினங்கள் குறித்து ஆய்வு செய்ய முடியும். அதேபோல் ஒரு மாநில அரசு அதன் கல்வி திட்டங்களுக்காக செய்த செலவுகள் குறித்து CAG தணிக்கை செய்யும் போது அந்த அறிக்கை மாநில ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும். ஆளுநர் அதை மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்கு கொண்டு வருவார். லைக், கமெண்ட், share and subscribe for other articles of Indian Constitution. தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா? சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய LawFriendChat செயலியை lawfriendchat.in இல் பதிவிறக்கம் செய்யுங்கள்.